Hi, hello people. Welcome back to my channel Visualize with Winnie. So it's been a long time. கொஞ்ச நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு பிகாஸ் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐ வில் டாக் அபவுட் என்னோட ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு தடவை கண்டக்ட் பண்ணுவீங்களா, ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ. செகண்ட் திங், நான் முதல்வன் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன. ஸோ என்னால் ஓவராலாக சொல்ல முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் அ ப்ரீஃப் வந்து நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன், கட் ஆஃப் அனாலிசிஸ்லேருந்து எல்லாமே. ப்ளஸ் தேர்ட் திங் வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே என்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அப்போ வந்து இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால ஐ ஹாவ் அ ஜென்ரல் ஐடியா. ஸோ அது வச்சும் இந்த வீடியோவில் வந்து ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கன்வே த பெஸ்ட் டு யூ. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒர்க் ஷாப். ஸோ எல்லா ஒர்க் ஷாப்புமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்து முடிஞ்சது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 5-6 பீப்புள் மட்டும் தே கேனாட் ஜாயின் த ஒர்க் ஷாப். நிறைய ரீசன் இருந்தது. ஸோ எல்லாருமே ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பட் ஆஸ் ஆல்ரெடி செட், நான் வந்து முன்னாடியே ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் முன்னாடியும் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ ப்ளீஸ் வந்து இன் பர்சன் வந்து அட்டென்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் நான் ஹேண்டில் பண்ணுறேன், இங்கே ரொம்ப நெட்ஒர்க் லேக். ஸோ ஐ ஹேட் டு எடிட் இட் அண்ட் சென்ட் டு யூ. இதெல்லாமே வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியல. அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து இப்போ அவைலபிள் இல்லை. ஆல்ரெடி எனக்கும் வந்து நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால ஐம் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட் லைக் யூ. அதனால தான் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது ஒர்க் ஷாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் யூ ஹேவ் எனி அதர் கிளாஸஸ் கோயிங் ஆன், நீங்கள் ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, ஐ ரெக்வெஸ்ட் யூ பீப்புள் நாட் டு ஜாயின் திஸ் ஒர்க் ஷாப். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது, பட் டோன்ட் வேஸ்ட் யோர் மணி இன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, 10% ஆஃப் த திங் வந்து சேரிட்டிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வெரி ஹாப்பி டு சே யூ தட் லிட்டரலி 15 பீப்புளுக்கு வந்து நம்ம ஒன் டே மீல் வந்து நான் வந்து வாங்கி கொடுத்தேன். அது வந்து உங்களோட அமௌண்ட் தான். 10% ஆஃப் த மணி வென்ட் ஃபார் தட் சேரிட்டி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் இட் வித் யூ பீப்புள் பிகாஸ் உங்களோட 1% ஆஃப் மணி தான் வந்து அங்கே வந்து போயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக விஷ் பண்ணாங்க, நல்லா இருப்பீங்க, எக்ஸாம் சீக்கிரமாக கிளியர் பண்ணுவீங்க, இதெல்லாமே சொன்னாங்க. பட் அதை நான் வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ணல பிகாஸ் ஒன்று வந்து என்னோடய வீட்டில் வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் நான் மட்டும்தான் வந்து போய் கொடுத்தேன் அப்படின்றதுனால ஐ கேனாட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அது தேவையில்லைன்னு தோணுச்சு. பெரிய லெவலில் ஏதாவது பண்ணும்போது நம்ம வந்து டெஃபினெட்லி வில் டூ இட் ஒன் டே. ஸோ தட் இஸ் த ரீசன். நான் 15 பீப்புளுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்கள் அமௌண்ட்லேருந்து தான் போயிருக்குன்னு நினைக்கும் போது தட் இஸ் ரியலி ஹாப்பி டு மீ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் டு யூ பீப்புள். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு என்னோட லா அட்மிஷன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் மூவிங் டு மதுரை. ஸோ அங்கேருந்து மேபி ரீலொகேட்டட் டு கோயம்புத்தூர் ஆர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் எனக்கு லா அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ சம்வாட் ஹாஃப் டே வந்து நான் பிஸியாக தான் இருப்பேன். ஸோ அது முடிச்சுட்டு ஆர்கனைசிங் இதெல்லாம் வந்து என்னால் சரியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும், பண்ண முடியுமான்னு வந்து எனக்கு தெரியல. பட் எனிவே நான் வந்து டு சர்வைவ் ஃபார் த ஃபியூச்சர் ஐ ஆல்சோ ஹாவ் டு ஏர்ன் மணி. ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அவுட் ஃபார் சம் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் டீச்சிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது அகாடமி தெரியும், இல்லை சம்படி இஸ் கோயிங் ஃபார் டீச்சிங், ஸோ ரொம்ப மைல்டான இன்கம் கிடையாது, ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு தெரியும், பார்ட் டைமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா definitely you can pin it in the comment section or just say it to me because I cannot offer a online பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது பிகாஸ் நான் இருக்க போகிறது கவர்மெண்ட் ஹாஸ்டல். ஸோ யூ நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ பக்கத்தில் ஏதாவது டீச்சிங் ஏதாவது அவைலபிளாக இருக்குது, பார்ட் டைம் அவைலபிளாக இருக்குது இன் மதுரைனா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இஃப் எனிபடி ஒரு 2-3 பீப்புள் இல்லை 5-6 பீப்புள் வந்து கண்டினியூஸ் கிளாஸஸ்க்கு வரதா இருந்தீங்கன்னா கூட ஐ வில் பி ஏபிள் டு ஆஃபர் இட். அது கூட வந்து என்னோட இன்கம் சோர்ஸாக பார்த்து என்னோட காலேஜ் ஃபீஸ்க்கோ இல்லை என்னோட ஹாஸ்டல் ரெண்ட்டுக்கோ இல்லை என்னோட ஃபுட்டுக்கோ வந்து நான் வந்து இது பண்ணிப்பேன். பட் ஐ டோன்ட் திங்க் நிறைய பேருக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வில் பி இன் டு திஸ் ஃபார் திங்ஸ். பட் இஃப் யூ டூ நோ த பார்ட் டைம் ஜாப், டூ லெட் மீ நோ. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ வாண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் எக்ஸாம் பற்றி. ஸோ போன தடவை இவ்வளோ கட் ஆஃப் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி போன தடவை இருக்க பேட்டர்ன் வேறு, இந்த தடவை இருக்க பேட்டர்ன் வேறு. ஸோ தயவு செய்து அண்டர்ஸ்டாண்டட். இந்த தடவை வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ போன தடவை மாதிரி ஸ்கோர் வந்து ஹைப் ஆகாது. ஒரே ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஏம் ஃபார் 50% ப்ளஸ், அதாவது 60 to 70% மார்க்ஸை வந்து ஏம் பண்ணுங்கள். பிகாஸ்
யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமாக போயிருந்தாலும் எவ்வளோ போயிருந்திருக்கும், 95 இல்லை 100 தான் தொட்டிருக்கும். ஸோ 200க்கு 100ன்றது 50%. ஸோ உங்களோட பெரிய டார்கெட்டே வந்து 60% நீங்கள் வந்து பெருசாக உங்களோட டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா 55 to 60 இருந்தாலே 60% இருந்தாலே நீங்கள் வந்து இந்த தடவை கிளியர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் 105+ அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறனால நான் வந்து சொல்கிறேன். அண்ட் திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், என்னோட ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்திருப்பீங்க நிறைய பேர். பட் இந்த வீடியோவில் நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிஃபோர் கோயிங் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாதப்போ தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு போய் இது எக்ஸாமுக்கு வரலான்ற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் 2 year நான்-முதல்வன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் 2 years யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் செப்டம்பர் 8 வந்து கொடுங்க. ஸோ வெரி ஆல் த பெஸ்ட். ஐ நோ ஸோ மெனி பீப்புள் லைக் மீ ஃபினான்ஷியல் ஹர்டில்ஸ் இருக்கும், டபுள் டைம் வந்து ஒர்க் பண்ணுறது இருப்பீங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இது வந்து ஒரு அமௌண்ட்டாக கிடச்சா இது வந்து என்னோடய ஒர்க்கில் வந்து பாதியாக குறைச்சி படிக்கிற பீப்புள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எய்தர் யூ கெட் இன் ஆர் கெட் அவுட், தட்ஸ் நாட் அ பிக் டீல். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 50 to 60% வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐல் ட்ரை மை பெஸ்ட் டு ஹெல்ப் ஃப்ரம் மை சைட். பட் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ரீலொகேஷன்லேருந்து எல்லாமே பண்ணும்போது ஐ பிகம் பிஸி. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாரோட டவுட்டுமே வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணதே. அண்ட் நிறைய பேர் செகண்டாக நான் முதல்ல கேட்ட கொஸ்டின் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து பயப்படாமல், நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்து எழுதுவாங்க, நான் எழுத முடியுமா இதெல்லாம் கேட்குறீங்க. இன்னொரு தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து சென்னைக்கு வந்து நான் வந்து போட்டுட்டேன், இப்போ அந்த கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணலன்னா எனக்கு மதுரை ஆர் கோயம்புத்தூர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ப்ராக்டிகலி ட்ரூவான ஃபேக்ட். பிகாஸ் சென்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சீட் வச்சுருப்பாங்க, மதுரைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சீட் வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மதுரைக்குமே கட் ஆஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலுமே அவங்க வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ கம்பேர்ட் டு சென்னை, மதுரையும் கோயம்புத்தூரும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தான் சீட் கிடைக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கீங்க ஆனால் சென்னை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எது லாஸ்ட் வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் மதுரையை விட கட் ஆஃப் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு கோச்சிங் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அவுட் நான் சால்வ் பண்ணணும்னு நினச்சிது. அடுத்து வந்து உங்களுக்கு கோச்சிங் அப்போ வந்து ஸ்டைஃபன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த இயரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்லி ஸ்டைஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் கரெக்டாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். இல்லை நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் ஸ்டைஃபன் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து கவர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் புக் லிஸ்ட்டு என்ன படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸ் ஒர்க் ஷாப்போட க்ரக்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களால் இந்த புக்ஸில் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களால் இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் முடிக்க முடியல அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஃப்ரீ சோர்ஸான AMTN, ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க வந்து மேரத்தான் சீரீஸ் வந்து போடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த மேரத்தான் சீரீஸை போயிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ள வரீங்க. ப்ரிப்பரேஷன்னா என்னன்னே தெரியாமல் இப்போ தான் புக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 15 to 20 டேஸில் வந்து உங்களால் பெருசாக எந்த புக்குமே வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு டீச்சிங்க்கு பிடிச்ச சேனலில் வந்து மேரத்தான் வந்து பார்க்கலாம். நிறைய சேனல்ஸ் வந்து மேரத்தான் சீரீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யூபிஎஸ்சிக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து மேரத்தான் சீரீஸ் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல வந்து நான் இப்போ தான் உட்காந்து மேகசின் படிப்பேன்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏதாவது கம்பைலேஷன் போங்க. இல்லை உங்களுக்கு கம்பைலேஷன் இல்லை அப்படின்னாலுமே ஸ்டாட்டிக் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க. சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து சொல்ல நினச்ச விஷயம் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் Group 2. ஸோ நான் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட Group 2 எப்படி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிளியர் பண்ணுறது, எப்படி வந்து படிக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து Group 2 வந்து அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்டென்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அண்ட் ஐ ஆல்ரெடி செட் ஒரு வீக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுமே வந்து முடிஞ்சுது. ஸோ அது முடிச்சுட்டு தான் இப்போ தான்
ஒரு 4-5 டேஸாக வந்து ஐ ஸ்டார்டட் தி ப்ரிப்பரேஷன் ஃபார் குரூப் 2. ஸோ அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியுமா, நான் வந்து வேறு எக்ஸாம்லாம் கொடுத்துருக்கேன், குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ் இருக்குது, போயம் இருக்குது, கிராமர் இருக்குது, இதை தாண்டி வந்து பயோகிராஃபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. எல்லாத்துலேயுமே ரொம்ப நிறைய ரிச் கண்டென்ட்லாம் இல்லைங்க. என்ன நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேக்ட் இருக்குது, லைக் இயர்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் குரூப் 2 சர்வீஸ்க்கு. இது வந்து இம்பாசிபிள் அப்படின்ற விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கும் சொல்கிறது அதுதான், உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதி வைங்க. உங்களால் 15 டேஸில் வந்து புக் முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து கூட வந்து முடிக்கலாம். பட் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து டார்கெட் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் வந்து நான் 3 ப்ரோஸ் முடிப்பேன், இல்லை 2 ப்ரோஸ் முடிப்பேன், இல்லை 2 போயம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸ்க்கு வந்து டார்கெட் வைங்க. அண்ட் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நான் முதல்வன் அண்ட் குரூப் 2 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. வாட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ப்ரிப்பேர் டில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் முதல்வனுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட்ஸ் லிட்ரலி லைக் நான் இந்த வீடியோ போடும்போது 28 ஆயிருக்கும், ஒரு 3 டேஸ் இருக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட்டில். இது இல்லாமல் செப்டம்பர் 8 ஒரு 7 டேஸ் உண்டு. ஸோ இந்த ஆகஸ்ட் ஃபுல் வரைக்குமே கூட நீங்கள் வந்து குரூப் 2க்கு வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்து வர 7 டேஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபார் நான் முதல்வன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் ஹிஸ்ட்ரி, ஒரு நாள் ஹிஸ்ட்ரி, ஒரு நாள் எக்கனாமிக்ஸ், ஒரு நாள் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி 7 நாளைக்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ ப்ளஸ் மேக்ஸ். கடைசியில் வந்து மேக்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமுக்கு வந்து ரெஸ்டோர் ஆகும். 7 நாள் வந்து பண்ணலாம் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் லாஸ்ட் 6 months. இல்லை நீங்கள் வந்து ஒரு வெட்டரனாக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸில் கூட உங்களோட ரிவிஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதலுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கேட்க போகிறது கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்க போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 7 days, மினிமம் ஆஃப் 3 days இதை வச்சு வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாம் கொடுங்க. அது முடிச்சோடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் 5 days மறுபடியும் உட்காந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து படிங்க. படித்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்க 2 days வந்து உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். அதில் வந்து ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 8, யூனிட் 9 தமிழ் வந்து வருது, தமிழ்நாடு வருது, தமிழ்நாடு ஜியாகிரஃபி வருது, லிட்ரேச்சர் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரஷ் அப் பண்ணிட்டு தான் ஆகணும். ப்ளஸ் மேக்ஸுமே வந்து கேட்குறாங்க அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கூட ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரஷ் அப் பண்ணிட்டு போய் எழுதிங்கன்னா இட் வில் பி அ குட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையில் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் அப்படின்ற விஷயத்தை தாண்டி புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கிறதுல மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. எப்படி படிக்கணும், எதை வந்து முன்னாடி படிக்கணும் பின்னாடி படிக்கணுன்றதுலேயே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்புள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒர்க் ஷாப் எல்லாம் அட்டென்ட் பண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ரொம்ப ரஷ் பண்ணி முடித்தேன் என்னோட எக்ஸாம்ஸ் இருந்ததுனால. அண்ட் ஐ எம் ஆல்ரெடி இன்டு அ ரஷ் ஆஃப் அட்மிஷன். ஸோ அட்மிஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது கிளாஸ் எடுக்கிறேன் இல்லை ஒர்க் ஷாப்ஸ்க்கு மறுபடியும் ஐடியா இருக்குன்னா டெஃபினெட்லி ஐ அப்டேட் யூ பீப்புள். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக கிளாஸஸ் வேணும், இல்லை யூ கேன் பே இல்லை அஃபோர்ட் டு பேனா வந்து எனக்கு மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் எனிவே ஐ எம் கோயிங் அவுட் ஃபார் பார்ட் டைம் ஜாப். இது இல்லை அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அகாடமியில் ஐ எம் கோயிங் டு ஒர்க். ஸோ இஃப் திஸ் இஸ் பாசிபிள் ஐ ஜஸ்ட் குவிட் தட் ஐடியா. இது வந்து உங்ககிட்ட இருந்து நான் ஏர்ன் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அன்றைக்கி வந்து சண்டை கூட போட்டுருந்தாங்க. தட் இஸ் நாட் த மோட்டிவ். எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து சர்வைவ் பண்ணணும். பீயிங் அன் ஆஸ்பிரண்ட் சர்வைவிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அது வந்து நான் இல்லை, ஆப்போசிட் சைடில் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஆஃப்டர் 22-23 years ஒரு 2 அட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணும், நாட் டிபெண்டிங் அப்பான் யுவர் பேரண்ட்ஸ் இன்கம், ஒரு தனியாக ஒரு இடத்துல சர்வைவ் பண்ணணும்னா. ஸோ that is why. So if you are interested you can DM me, or if you know any part-time jobs in academies in Madurai you can definitely DM me or comment below. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது, இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் ஐ பின் அண்ட் கீப் இட் ஃபார் எவர்.
தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங். அண்ட் உங்களால் தான் வந்து 15 பீப்புளுக்கு ஒரு வேலை பசியாவது நம்ம வந்து தீர்த்துருக்கோம் அப்படின்றதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்கம். என்னோடய ஃபர்ஸ்ட் இன்கமில் ஒரு ஃபர்ஸ்ட் குட் டீட், அதுவும் ஒரு கம்யூனிட்டி வைடில் வந்து பண்ணதில் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. என்னோட அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி என்ன மாதிரி இருக்க ஆஸ்பிரன்ஸ், அதாவது சர்வீஸ் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மோட்டிவில் இருக்க நிறைய பீப்புளோட 1% ஆஃப் மணி தான் இதில் போயிருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஸோ மீட் இன் அதர் வீடியோ ஆஃப் மைண்ட். அண்ட் இன்ஸ்பைர் ஃப்ரம் வினீதா.